ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவுமே சிம்பிளான டேஸ்டியான லெமன் ஊறுகாய் வந்து பார்க்க போகிறோம். நல்ல பழுத்த எலுமிச்சம்பழமா சூஸ் பண்ணிக்கோங்க. மேலே வந்து புள்ளி புள்ளியாக பருப்பருன்னு இருக்கிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த முழு எலுமிச்சம்பழத்தை 8 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 8 பீஸா அரியும் போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற விதை தானாகவே கொட்டிடும். இருந்தாலும் நீங்கள் அரியும் போது இருந்துச்சுன்னா அதை வந்து நீக்கிடுங்க. சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம கையாண்டோம்னா ரொம்ப நாளைக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் வரும். எக்ஸாம்பிளுக்கு இந்த பாத்திரத்துல வந்து தண்ணியே இருக்கக்கூடாது. எலுமிச்சம்பழத்துலையும் அரியும் போது தண்ணியே இருக்கக்கூடாது. கழுவி கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு தான் வந்து நம்ம அரியணும். அதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்து ஆட் பண்ணிட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். நல்லா குலுக்குனதுக்கு அப்புறம் உப்புலாம் வந்து எலுமிச்சம்பழ நீரோட சேர்ந்து நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒயிட் கிளாத் இல்லைன்னா ஏதாவது ஒரு கலர் கிளாத் இருந்தாலும் ஓகே தான். அதை வந்து நல்லா நூல் வச்சு கட்டினதுக்கு அப்புறம் வெயிலில் வந்து 2 நாள் ட்ரை பண்ணிக்கலாம். இடையில அடிக்கடி நம்ம அதை வந்து குலுக்கி விடணும். 2 நாளுக்கு அப்புறம் நான் சில்வர் பாத்திரத்தில் போட்டிருந்ததுனால லைட்டாக கரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மாற்றிட்டேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து பிளாஸ்டிக் இல்லைன்னா கண்ணாடியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட லுக் இப்படி தான் இருக்குது. 1 வீக் ஆயிடுச்சு. 2 நாள் நல்லா வெயில காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல மாத்திட்டு இதை ஒரு 1 வீக் வச்சிருந்தேன். உங்க காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அதுல இருக்கிற விதையெல்லாம் நீக்கிக்கலாம். அப்பதான் ரொம்ப அதிக காரம் இருக்காது. உங்ககிட்ட காஷ்மீர் மிளகாய் இல்லை இருந்துச்சுன்னா நீங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் கொடுக்கும். அப்புறம் கடாயில சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டு வெந்தயம் கடுகு சம அளவு சேர்த்துட்டு கட்டி பெருங்காயம் சேர்த்து நல்லா வறுக்கலாம். இதையும் நம்ம கருக விட்டுறக்கூடாது, இல்லைன்னா கசப்பு தன்மை வந்துடும். கடுகு வந்து ஒவ்வொன்றா வெடிக்கிற ஸ்டேஜில் நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். அரைக்கிற ஸ்டேஜில் நமக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதெல்லாம் சேம் டைம் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபைன் பேஸ்டாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக தருன்னுங்கிற இடத்துல வந்து நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஒரு வாரம் ஊறுன இந்த உப்பு எலுமிச்சங்காயை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடியை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கலரும் போது வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து கம்மியாயிட்டே போகும். ஏன்னா நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து சேர்த்துல. இருந்தாலும் ஒரு ஆரஞ்சு ஷேடில் வந்து இருக்குது நமக்கு. இல்லை கலர் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்திக்கோங்க. நல்லா ரெட் கலரில் தெரியும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கடுகு பொரிய வைக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து ரொம்ப நாளைக்கு வராது. நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நாளைக்கும் வரும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த லெமன் ஊறுகாய் மேலே எண்ணெயை ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வந்திருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம கண்டெய்னரில் ஊற்றி வைக்கணும். முக்கியமாக நம்ம எந்த அளவுக்கு உப்புல வந்து எலுமிச்சங்காய் ஊற வச்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.